சித் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் ஹரிணிக்கு கால் பண்ணி, நான் புது வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ வர்றியான்னு கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ எப்படியாவது அந்த லேடி கிட்ட பேச ட்ரை பண்ணுன்னு சொல்றா. நம்ம பையனும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றான். இங்க அப்பா இன்னும் வராம இருக்கிறதுனால கிரிஜா ரொம்ப பதட்டத்துல மாறி மாறி அவருக்கு கால் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்க, சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இதனால வேற வழி இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சமாளிக்கணும்னு அவர் கடையில இருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. நீங்க அதுக்கு முன்னாடி பொண்ணை பாத்துருங்களேன்னு மதுவை கூப்பிட, பொண்ணை தான் நாங்க போட்டோலயே பாத்துட்டோமே, கடையில இருந்து கிளம்பி வர இவ்வளவு நேரம் ஆகுமா? கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அவர் 2வது ஹஸ்பண்டுன்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவரால வர முடியலையா இல்ல வர விருப்பப்படலையான்னு தோணுது. அவர் உண்மையாவே உங்க வீட்டுக்கு ரெகுலரா வருவாரா இல்ல அப்பப்ப வந்துட்டு போவாரான்னு கேட்க, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதைனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு குடும்பமா சேர்ந்து ஓவரா பேச, மது இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவமா வந்து, ஏன்டா உங்க அம்மாவை பத்தி நான் பேசினா நீ சும்மா இருப்பியாடா? எங்க அம்மா ஒன்றும் உங்க அம்மா மாதிரி 2 புருஷன் வச்சுக்கல. இன்னொரு வார்த்தை இப்படி பேசினா பல்லெல்லாம் உடைச்சிருவேன்டா. நீங்க யாரா எங்க அம்மா பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? முதல்ல வெளியே போங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்ப சித்தும் கிரிஜா வீட்டுல இருந்து ரொம்ப சவுண்ட் வர்றத பார்த்து உள்ள வந்து என்னாச்சுன்னு பார்க்க, 2 குடும்பமும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டு போறான். பாவம் கிரிஜா இப்படி நடந்ததுனால மனசுடைஞ்சு போய் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க ஜக்கு வீட்டுல சோகப்பாட்டை போட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அம்மா வந்து ஏன்டா இவ்வளவு சவுண்டா வச்சுக்கிட்டு இருக்க, சவுண்டை கம்மி பண்ணி கேள்றான்னு திட்டுறாங்க. அப்ப மீரா அங்க வந்ததுமே அப்பாவை எங்கன்னு கேட்க, அவர் 3 மணிக்கு கிளைண்ட்டை பார்க்க போறேன்னு போயிட்டாருமா, நானும் அதனால கிளம்பி ஆட்டோல வந்துட்டேன்னு சொல்ல, அம்மாவும் சரி நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு அனுப்பிவிட்டு அப்பாவோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க கிரிஜாவும் நடந்ததை நினைச்சு ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அம்மாவும் போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவரும் இன்னும் ஒரு கால் கூட பண்ணலன்னு வருத்தத்துல இருக்க, போன்ல ஏதாவது பேட்டரி போயிருக்குமா, நீ கவலைப்படாத அவர் வந்துருவாருன்னு சொல்லும்போது ஜெய்சு வந்து ஏன் எல்லாருமே சோகமா இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்க, அவகிட்ட விஷயத்த சொன்னதும் ஹரிணி நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சித்துக்கு கால் பண்ணி அப்பா அங்க வந்தாரான்னு கேட்க, இல்ல இன்னைக்கு அவர் வரல, இன்னைக்கு கிரிஜாவோட பொண்ணை வேற பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அவர் இல்லைன்னு தான் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரா? இல்லடா இன்னும் வரல. சரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுன்னு சொல்றான். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அப்பா அங்கேயும் போலேன்னு சொல்ல, விடுக்க அப்பா எப்பவும் லேட்டா தானே வருவாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க வந்துருவாருன்னு சொன்னா, இல்லடா எனக்கு என்னமோ அந்த ஆடிட்டர் மேல தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றா. அப்புறம் அம்மா இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்க, ஜக்குவும் நான் எதுக்கு அப்பாவை தேடி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப மீராவும் அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து, மாத்திரை போடணும்லம்மா கொஞ்சமாவது சாப்பிடுன்னு சொன்னா, அதெல்லாம் வேணாம்னு அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ண, எனக்காக ஒரு வாய் வாங்கிக்கோமான்னு சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறா. இங்க ஜக்கும் அப்பா போற இடத்துக்கெல்லாம் போய் தேடி பார்த்தா எங்கேயுமே இல்ல. அதனால ஆடிட்டரோட ஆபீஸுக்கு வந்து வாட்ச்மேன் கிட்ட நான் ஆடிட்டரை பார்க்கணும்னு சொல்ல, இந்த நேரத்துல எதுக்குப்பா வந்தேன்னு கேட்டா, நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறேன், காலையில இருந்து இங்க தான் சார் இருக்கேன், கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, ஏன்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரலப்பா, நீ காலையில வா கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதனால ஆடிட்டர் ஆபீஸுக்கு வரலன்ற விஷயத்த ஜெய்சுக்கு கால் பண்ணி சொன்னதும் ஜக்கு விசாரிச்சதுல ஆடிட்டர் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலைன்னு சொல்றா. அப்ப இப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு கிளம்ப, அம்மா போலீஸ் ஸ்டேஷன் சொன்னதும் ரொம்ப பதட்டமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அப்பா இப்ப வந்துருவாருன்னு சொன்னா, இது சும்மா ஃபார்மல் கம்ப்ளைண்ட் தாமா, இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அப்பாவோட கார் நம்பரை ட்ராக் பண்ணி எங்க இருக்காருன்னு சொல்லிடுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க போன உடனே வந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வெளியே வந்ததும் பிரியனுக்கும் கால் பண்ணி கம்பெனிக்கு வர சொல்றா. அப்புறம் 3 பேரும் வந்து ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப சித்தோட அப்பா வந்து இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு கேட்க, ஐயா எஸ்ஐ வீட்டுக்கு போயிருக்காருன்னு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து அது சித்துவோட அப்பா தான்னு சொன்னதும், அப்ப வா போய் பேசலாம்னு வர, ஹரிணியை பார்த்ததுமே நீ என்னம்மா இங்க பண்றேன்னு கேட்டா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் சரி உள்ள வாமான்னு கூட்டிட்டு போறாரு. ஜெய்சுவும் அவர் அவளுக்கு தெரிஞ்சவர் தான், அதனால நான் மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சரி நீங்க போயிட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்றேன்னு வெயிட் பண்றான். அப்பாவும் என்ன விஷயம்னு கேட்க, மதியம் 3 மணில இருந்து எங்க அப்பாவை காணோம், போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம் எங்க தேடியுமே கிடைக்கலன்னு சொல்ல, அப்ப அவர் எங்கெல்லாம் போறாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அவர் ரெகுலரா போற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டோம் அங்கேயும் இல்ல, சரி வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது எதுல போனாரு, அவரோட கார்ல தான் போனாரு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, வண்டியோட நம்பர் உங்க அப்பாவோட போட்டோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போங்க, நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் ரைட்டரை கூப்பிட்டு அந்த பொண்ணுங்க அப்பாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அந்த ஆளு எங்கேயும் காணாமலாம் போயிருக்க மாட்டான், எங்கேயாவது செட்டப் வீட்டில் இருப்பான், இந்த பொண்ணுங்க அது தெரியாம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா உண்மையாவே அப்பா காணாம போனது தெரியாம சித்தோட அப்பா அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.